அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எங்கே நிம்மதி? ஐந்தாம் பதிவு. ஒரு விஷயத்தில் குறைவிட்டு இருப்பதாக உணரும்போது, அவனைப் போன்று நான் இல்லையே என்ற எண்ணமே நிம்மதியை குலைத்து விடுகிறது. அதனால்தான் உனக்கு மேலுள்ளவனை பார்க்காதே, கீழுள்ளவனை பார் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால், உடனே அவற்றில் தம்மை விட கீழானவர்களை அவர் நினைத்துப் பார்க்கட்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நூல் 6490 பதிவாகியுள்ளது. சிலர் பைக் வைத்திருப்பார்கள். அவர்களின் பார்வை கார் வைத்திருப்பவரை நோக்கியிருந்தால், நம்மால் இயலவில்லை என்ற ஏக்கம் நிம்மதியை குலைத்துவிடும். அதனால் அவர் தனக்கு கீழ் நிலையில் உள்ள சைக்கிளில் செல்பவரை பார்க்க வேண்டும். அவர் நடந்து செல்பவரை அவர் கால்கள் இல்லாமல் தவழ்ந்தவரை என்று ஒவ்வொருவரும் தனக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களை பார்க்கும்போதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த நிறையை கவனத்தில் கொண்டு மனம் ஆறுதல் அடையும். இறைவன் கொடுத்ததையே நிறையாக எண்ணி போதுமாக்கிக் கொள்வதே நிம்மதியான வாழ்க்கைக்கு வித்திடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஒருவர் படுத்திருந்தால் மற்றவரால் தொழுகையில் சஜிதா செய்ய முடியாத அளவுக்கு குறுகிய இருப்பிடம், 3 நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாமல் இருக்கும் பசி என்று ஏழ்மையின் உச்சத்தில் இருந்தார்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தும் கூட இத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இவ்வளவு ஏழ்மையில் இருந்தும் கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறதே. காரணம் என்ன? அடுத்தவரைப் போல் வாழ எண்ணம் கொள்ளவில்லை. தன் வாழ்வில் இருக்கும் குறைகளை எண்ணிக் கொண்டிருக்கவில்லை. இறைவன் கொடுத்ததை நிறையாக ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.